ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சூறைநாடு ஊரில் சுமார் 150 அடி நீளமும் அகலமும் 25 அடி ஆழமும் கொண்ட பனசவன் என்ற குளம் உள்ளது. இந்த குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் என்றும், கரையை பலப்படுத்தி பொதுமக்கள் பயன்படும் வகையில் நடைபாதை அமைக்க வேண்டும் என்றும், பசுமையாக மாற்ற கரையை சுற்றியுள்ள பகுதிகளில் மூலிகை செடி மரக்கன்று நட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூரில் அமைந்துள்ள நவசாய்பாபா திருக்கோயிலில் 2வது கும்பாபிஷேக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த நாளூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் பெண்களுக்கு கடந்த சில மாதங்களாக 100 நாள் வேலை அளிக்கப்படவில்லை என்றும், அவர்கள் வசிக்கும் பகுதியில் சரியான சாலை வசதி இல்லை என்றும், நல்ல குடிநீர் கிடைப்பது இல்லை என்றும், இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் கூறி நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பெண்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பொன்னேரி மீஞ்சூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த மீஞ்சூர் காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரசம் பேசிய பின்னர் சாலை மறியல் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி ஊராட்சிக்குட்பட்ட உசிலாங்காடு கிராமத்தில் புகழ்பெற்ற புனித செபஸ்தியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு அப்பகுதி இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மூங்கிலால் ஆன 18 அடி உயரம் கொண்ட வால் நட்சத்திரம் செய்து அசத்தியுள்ளனர். தமிழக அறநிலைத்துறையின் கீழ் செயல்படும் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் வரும் 12ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெறும் இடத்தை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழக கேரள எல்லை பகுதியான கோவை ஆனைக்கட்டி பகுதியில் காட்டு யானை ஒன்று ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்த தகவல் வனத்துறைக்கு தெரிய வந்ததும் உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து யானையை மீண்டும் காட்டுக்குள் திருப்பி அனுப்பும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் தற்பொழுது இந்த சம்பவம் குறித்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்காலில் காவல்துறையினர் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மோப்போனைட் டிடெக்டர் கருவிகள் கொண்டு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் கப்பலூர் தொழில்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் குடோனில், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் மழை வெள்ள பாதிப்பில் டாஸ்மாக் கடை நிலவரம் பார்க்க சென்ற சக்திவேல் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்ததால் அவர் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் தமிழக அரசு நஷ்ட ஈடாக தர வேண்டும் என்றும், குடும்பத்திற்கு ஒருவருக்கு வாரிசு வேலை கொடுக்க வேண்டும் என்றும் அனைத்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அதிகாரிகள் தங்களது கோரிக்கையை ஏற்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருமங்கலத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலில் OPS ஆதரவாளர் ஐயப்பன் MLA தலைமையில் சுமார் 200 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு மதுரை ரயில் நிலையத்தில் ரயில்வே காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் மற்றும் ரயில்வே இருப்பு பாதை காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் மோப்பனாய் உதவியுடன் ரயில்கள் மற்றும் ரயில்வே நடைபாதை காத்திருப்பு அறை உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தினர். தொடர்ந்து ரயில்வே பயணிகளுக்கு பாதுகாப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.